Standard 10, Unit 7, Exercise 7.1, Question number 8. The radius of your sphere increases by 25%. Find the percentage increase in its surface area. அதாவது ஒரு ஸ்பியர் இருக்கு, ஒரு ஸ்பியரோட ரேடியஸில் நார்மல் ஒரு ஸ்பியர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த இன்னொரு ஸ்பியரில் வந்து பார்த்தீங்கன்னா அதுவே வந்து ஒரு 25% இன்க்ரீஸ் ஆகுது. ரேடியஸில் வந்து ஒரு 25% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதோட சர்ஃபேஸ் ஏரியாவோட பர்சன்டேஜ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போது ப்ளஸ் 25% ஆர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த சர்க்கிளில். அப்போ இந்த சர்ஃபேஸ் ஏரியாவுக்கும் இந்த சர்ஃபேஸ் ஏரியாவுக்கும் எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இப்போது ரேடியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது அதோட என்ன சர்ஃபேஸ் ஏரியாவும் இன்க்ரீஸ் ஆகும், அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். பட் எத்தனை பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நமக்கு சர்ஃபேஸ் ஏரியா of sphere நமக்கு தெரியும், sphere equal to 4 pi r square இல்லையா. இது நம்ம நார்மல் ஓகே பிகினிங்ல இருக்கக்கூடிய ஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியா 4 pi r ஸ்கொயர்னு வச்சுக்கிறோம். இப்போ நியூவா என்ன ஆகுதுன்னா ரேடியஸ்ல அப்போ நியூ ரேடியஸ் ஈக்குவல் நியூ ரேடியஸ் என்ன ஆகுதுன்னா 25% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஆல்ரெடி இருக்கக்கூடிய 1 ரேடியஸ்ல 25% ஆஃப் 25%னா 25/100 இல்லையா, ரேடியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை ஆட் பண்ணிக்கிறோம். இங்கே 25% நம்ம எப்படி எழுதுறோம்னா 25/100ன்னு எழுதுறோம். ஓகேவா. ஸோ அப்போது இப்போ இது வந்து 1 ஆர்னு இருக்குது. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் 125 25 425 1/4 ஆர்னு வரும். இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம் 4r இல்லையா. 4 × 1 4r plus 1r by 4 வரும். ஸோ 4 plus 1 equal to 5r by 4. ஸோ இதுதான் நியூ ரேடியஸ். இப்போ உங்களுக்கு நியூ சர்ஃபேஸ் ஏரியா எப்படி கிடைக்கும்? நியூ சர்ஃபேஸ் ஏரியா ஈக்குவல் டு என்னது 4 pi r ஸ்கொயர் தானே. ஆனால் இங்கே ஆறுங்கிறது நமக்கு என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம் 5/4ன்னு ஆறும். ஸோ அப்போ 5/4r அப்படின்னு வரும். ஸோ அப்போது 4 pi r ஸ்கொயர் இல்லையா. ஸோ அப்போ 5/4 ஆர் ஸ்கொயர்னு வரும். ஓகே, இங்கே ஆர் ஸ்கொயருக்கு பதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா இங்கே ஆரோட வேல்யூ இங்கே நம்ம என்ன நியூ ரேடியஸோட ஆர் வந்து இங்கே 5/4 ஆர்னு கிடச்சிது. இது அப்படியே அப்ளை பண்ணிக்கிறோம், ஹோல் ஸ்கொயரில் வரும். இப்போ இது ஸ்கொயர் பண்ணுறோம் அப்படின்னா 4 pi 5 5s are 25/4 4s are 16 ஆர் ஸ்கொயர்னு வரும். ஓகே, இதுதான் நியூ சர்ஃபேஸ் ஏரியா. இப்போ பர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரீஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். பர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரீஸ் எவ்வளோ வந்து சர்ஃபேஸ் ஏரியாவில் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது பர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரீஸ் இன் சர்ஃபேஸ் ஏரியா அதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போ எப்பவுமே பர்சன்டேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்னா என்ன பண்ணுவோம், ஓல்ட்லேருந்து என்ன பண்ணுவோம் நியூலேருந்து ஓல்டை மைனஸ் பண்ணுவோம் பை ஓல்டால் டிவைட் பண்ணி இன்ட்டு 100 பர்சன்டேஜ் வேணுன்றதால 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இப்போ நியூ சர்ஃபேஸ் ஏரியா வந்து இங்கே என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் 4 pi 25/16 r ஸ்கொயர் மைனஸ் ஓல்டு சர்ஃபேஸ் ஏரியா என்னது, அதாவது நார்மல் பிகினிங்கில் இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் ஏரியா ஒன்லி 4 pi r ஸ்கொயர் பை டிவைடட் பை ஓல்டு இல்லையா. ஸோ இது வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னா லோயர் கிளாஸில் வந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ் லாஸ் பர்சன்டேஜ்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம் இல்லையா. ஸோ அப்போ அதுதான் வந்து நம்ம அதே ஃபார்முலா தான் இங்கே வந்து சர்ஃபேஸ் ஏரியா யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இங்கே வந்து டிவைடில் ஓல்டு இருக்குது. ஸோ 4 pi r ஸ்கொயர் இன்ட்டு 100. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இருக்க 4 pi r ஸ்கொயர் இதுலேயும் 4 pi r ஸ்கொயர் இருக்குது, இதுலேயும் 4 pi r ஸ்கொயர் இருக்குது. அதை காமனாக வெளியே எடுத்துகிட்டு வரும். ஸோ அப்போ உள்ளே வந்து 25/6 மைனஸ் 1ன்னு இருக்கும் இல்லையா. ஆமாம் 25/16 மைனஸ் 1ன்னு இருக்கும் டிவைடட் பை 4 pi r ஸ்கொயர் இன்ட்டு 100ன்னு இருக்கும். ஸோ இப்போ இந்த 4 pi r ஸ்கொயர் 4 pi r ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ மீதி இருக்கிறது பார்த்தீங்கன்னா 25/16 மைனஸ் 1 இன்ட்டு 100 இருக்கும். ஸோ இதை கிராஸ் பண்ணிங்கன்னா 25 16 1s are 16 25 மைனஸ் 16/16 இன்ட்டு 100 25ல் 16 மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 9 கிடைக்கும். 9/16 இன்ட்டு 100. ஸோ 9ம் இன்ட்டு 100ம் மல்டிப்ளை பண்ணும்போது 900/16. இப்போது 900-16ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ 900-16ஆல் டிவைட் பண்ணால் how many 5 16s are 18 கிடைக்கும். ஸோ ரிமைனிங் 10
இப்போ அடுத்த டிஜிட் கொண்டு வரோம் 100 16s ஆர் உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 96 கிடைக்குது. ஸோ அப்போது இது சப்ராக்ட் பண்ணும்போது 4 பாயிண்ட் வச்சு 0 சேர்க்குறோம். 2 16s ஆர் 32 இல்லையா? ஸோ ரிமைனிங் 8 அகைன் ஒரு 0 சேர்க்குறோம். 5 16s ஆர் 80. ஸோ இது கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். ஸோ தேர்ஃபோர் இதோட பர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரீஸ் இஸ் ஈக்குவல் டு 56.25% வந்து சர்ஃபேஸ் ஏரியா வந்து இன்க்ரீஸ் ஆகும். When radius is 25% increase means the surface area is 56.25% increase ஆகும். ஓகேவா? ஸோ அப்போது ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக சர்ஃபேஸ் ஏரியாவும் இன்க்ரீஸ் ஆகுது. அது பர்சன்டேஜ் கொடுத்து கேட்டாங்கன்னா நம்ம இப்படி தான் சால்வ் பண்ணணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே.